எல்லாம் நல்ல ஐயனின் ஆதாரங்களை பணிந்து கொண்டு இன்றைய தினமும் இந்த வாகனம் ஞாயிற்றுக்கிழமைகளிலே நடைபெறுகின்றது. விசேட சிறப்பு பூஜை வழிபாடுகள் இதனை நிறைவு வைத்து இப்பொழுது இந்த நமக்கு நாமே என்கின்ற திட்டத்தின் கீழே புலனுணவு வழங்குகின்ற அன்னதான நிகழ்வுகள் இப்பொழுது சிறப்புடன் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. பெருமானுடைய சன்னிதானத்திலே இந்த அன்னதானம் வழங்குகின்ற நிகழ்வுகள் மிகவும் சிறப்புடன் இங்கு நடைபெற்று வருகின்றது. அந்த வகையில் இவை மென்மேலும் மிகவும் சிறப்புடன் நடைபெற வேண்டும். அதற்கு எல்லாம் நல்ல இறைவனுடைய திருவருள் கிடைக்க வேண்டும் என இறைவனை பிரார்த்தனை பண்ணிக் கொண்டு இன்று இந்த நிகழ்வுகளை எல்லாம் ஒழுங்கமைத்து இந்த உணவானது அனைவருக்கு கிடைக்க வேண்டும் என்கின்ற மிகப்பெரிய சிந்தனையோடு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார். அதேவேளை இந்த ஆலயத்தை மிகவும் சிறப்புற நடத்தி கொண்டிருக்கின்ற உங்கள் எல்லோருக்கும் தெரியும் கபிலன் சுவாமி அவர்கள் கனடாவிலே இருந்து இவற்றையெல்லாம் செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றார். இன்று அவருடைய பிறந்த தினமாகிய இன்றைய நன்னாளிலே அவரும் அவருடைய குடும்பத்தினரும் சகல சௌபாக்கியங்களையும் பெற்று நீண்ட காலம் பேர சுகத்தோடு வாழ்வதற்கு எல்லாம் நல்ல ஐயருடைய திருவருள் அவருக்கு கிடைக்க வேண்டும் என்று இன்றைய நாளிலே அவருக்கு பிரார்த்தனை பண்ணிக் கொண்டு எனது நல்லாசைகளும் அவர்கள் குடும்பத்தார் அவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என எனது ஆசைகளை கூறுகின்றேன். அந்த வகையிலே அவர் தொடர்ந்து இந்த ஆலயத்தினுடைய பணிகளிலே தன்னை அர்ப்பணித்து செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றார். மென்மேலும் அவருடைய பணி தொடர வேண்டும், அதற்கும் ஐயன் அவர் புரிவார் என்று இறைவனை பிரார்த்தனை பண்ணுவதோடு இந்த ஆலயத்திலே இந்த பூஜை வழிபாடுகளோடு மட்டும் அல்லாது அறப்பணிகளும் மிக சிறப்பாக நடைபெற்று வருகின்றது. அந்த வகையிலே எதிர்வரும் 12ஆம் தேதி இந்த முதியோர்களை கௌரவித்து முதியோர்களுடைய தின நாளையொட்டி அந்த 12ஆம் தேதியிலிருந்து அந்த முதியோர்களுக்கான அந்த விளையாட்டு நிகழ்வுகள் எமது சன்னிதானத்திலே நடைபெற இருக்கின்றது. 12ஆம் தேதி 2 மணிக்கு இங்கே அந்த விளையாட்டு நிகழ்வுகள் நடைபெற இருக்கின்றது. அதேவேளை 15ஆம் தேதி காலை 10 மணிக்கு இங்கே அந்த முதியோர்கள் அவர்களுடைய தினமாக அவர்களை கௌரவித்தல் அவர்களுக்குரிய விழாவாகவும் அந்த சிறுவர்களுக்குரிய விழாவாக இங்கு கலை நிகழ்ச்சிகள் போன்றவும் அந்த 15ஆம் தேதி இங்கு 10 மணிக்கு ஆரம்பமாகி தொடர்ந்து நடைபெற இருக்கின்றது. ஆகவே அன்றைய தினமும் நீங்கள் வருகை தந்து அந்த முதியோர்கள் சிறுவர்களை கௌரவித்து அவர்களுடைய நிகழ்ச்சிகளிலே நீங்களும் கலந்து சிறப்பித்துக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்வதோடு அன்றைய தினம் இங்கு மதிய போசன விருந்து உபசாரம் நடைபெற இருக்கின்றது. ஆகவே இந்த நிகழ்வுகளை வந்து நீங்கள் பங்கு பெற்றி மேலும் சிறப்புற அமைவதற்கு உங்களுடைய ஒத்துழைப்புகளை வழங்க வேண்டும் என்று கேட்டுக் கொள்வதோடு எதிர்வரும் சனிக்கிழமை இங்கு புரட்டாதி சனிக்கிழமை இறுதி நாளாக இருக்கின்றது. ஆகவே அன்றைய தினம் அந்த நெய் அதாவது சனீஸ்வர பகவானுக்கு நீங்கள் அந்த சுட்டி விளக்கு ஏற்றாதவர்கள் அன்றைய தினம் சுட்டி விளக்குகளை ஏற்றி அந்த சனீஸ்வர பகவானுடைய தோஷங்களிலே இருந்து விடுபட்டு சீரம் சிறப்புகளோடு நீங்கள் அனைவரும் வாழ வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தனை பண்ணுவதோடு அந்த சனீஸ்வர பகவானுடைய திருவருள் உங்கள் அனைவருக்கும் கிடைக்க எதிர்வரும் சனிக்கிழமை வந்து நீங்கள் அந்த சனீஸ்வர பகவானை வழிபட்டு நெய்தீபம் ஏற்றி அந்த சுட்டி விளக்குகளை ஏற்றி அந்த வழிபாடுகளை செய்து கொள்ளுமாறு கேட்டுக் கொள்வதோடு எமது வருடாந்தம் நடைபெறுகின்ற ஐயப்பனுடைய மிகப்பெரிய விழாவாக இருக்கின்ற அந்த மாலை போடுகின்ற நிகழ்வு கார்த்திகை மாதம் 1ஆம் தேதி ஆரம்பிக்க இருக்கின்றது. ஆகவே அந்த 60 நாட்களும் மிக விமர்சையாக இங்கு நடைபெறுவதற்கு என்னுடைய திருவருள் கைகூடியிருக்கின்றது. ஆகவே அந்த நாட்களிலே இங்கே அன்னதானம் வழங்குதல் விசேட பூஜைகள் நடைபெறுகின்ற நிகழ்வுகளிலே நீங்கள் உதயகாரர்களாக ஏற்று செய்ய விரும்புகின்றவர்கள் நமது ஆலயத்தோடு தொடர்பு கொண்டு அதன் உங்களுடைய பெயர்களை கொடுத்துக் கொள்ளலாம். அதே நேரம்
படித்தவர்கள் இவ்விடயங்களை செய்ய எதிர்பார்த்திருக்கின்றவர்களுக்கு நீங்கள் விடயம் சம்பந்தமாக கூறி அவர்களுடைய விவரங்களையும் நீங்கள் தரப்பட்டது அந்த உதயங்களை அவர்கள் செய்யலாம் என்பதையும் கூறிக்கொண்டு மேலும் அனைவரும் சகல சௌபாக்கியங்களோடு நீண்ட காலம் வாழ வேண்டும். அதற்கு எல்லாம் நல்ல இறைவனுடைய திருவருள் கிடைக்க வேண்டும் என்ற இறைவனை பிரார்த்தனை பண்ணி எனது நல்ல ஆசைகள் கூறி விடைபெறுகின்ற நன்றி, வணக்கம்.